ஹலோ வணக்கம், நான் ஸ்ரீதர். இந்த வீடியோல நம்ம சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கை பத்தி பார்க்க போறோம். இந்த புக்ல இன்ட்ரோடக்ஷன் பிளஸ் 20 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த வீடியோவை இன்ட்ரோடக்ஷனுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரோடக்ஷனுக்கெல்லாம் எதுக்கு வீடியோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் இன்ட்ரோடக்ஷனை படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த புக் எவ்வளவு முக்கியமான புக்கு, அந்த ஃபியூச்சர்ல வர 20 சாப்டர்ஸ்ல என்னென்ன இருக்கும், அது நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஐடியா கொடுத்தது அந்த இன்ட்ரோடக்ஷன் தான். சோ அதனால இந்த வீடியோ அந்த இன்ட்ரோடக்ஷனுக்காக நம்ம வச்சுக்கலாம். ஆரம்பிக்கலாமா? நம்ம ஆத்தர் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி ஒரு பயங்கரமான பணக்காரர் வருவார். வந்து சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சிட்டு போவார். ரெகுலரா அவர் சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சிட்டு மட்டும் போக மாட்டாரு. பாக்கெட்ல ஒரு கட்டு நிறைய பணம் எடுத்துட்டு வருவார். எடுத்துட்டு வந்து அந்த பணத்தை மத்தவங்களுக்கு காட்டி, ஓ நீங்க பார்த்தது இல்லையா, பாருங்க இப்படிதான் இருக்கும் பணக்கட்டு, தொட்டு பாருங்க, ஸ்மெல் பண்ணி பாருங்க அப்படின்லாம் சொல்லி பேசுவாராம். அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறத பத்தி அடிக்கடி தற்பெருமை அடிச்சு பேசுவாராம். ஒரு நாள் இந்த ஆத்தர் கூட வேலை செய்யற ஒருத்தர்கிட்ட, தம்பி இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு, இந்தா அப்படின்னு சொல்லி அந்த கத்தையான பணத்தை கொடுத்து போயிட்டு கோல்டு காயின்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அந்த தெருமுனையில ஒரு ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு இந்த கத்தை ஃபுல்லாத்துக்குமே கோல்டு காயின்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு அமிச்சிட்டாரு. அந்த பையனும் போயிட்டு கோல்டு காயின்ஸ் ஃபுல்லா வாங்கிட்டு வந்து இந்த பணக்காரர்கிட்ட கொடுத்தாங்க. இந்த பணக்காரர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த கோல்டு காயின்ஸை வச்சு, நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஒரு பிளாட்டான கல்ல தண்ணியில நம்ம வந்து இப்படி அடிக்கிறப்ப அது அப்படி தண்ணியில பிச்சாயி அப்படியே தூரமா போகும். யாரு வந்து ரொம்ப தூரமா கல்லு போச்சு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் சின்ன வயசுல. அந்த மாதிரி இந்த பணக்காரர் அந்த பெரிய அந்த காஸ்ட்லியான கோல்டு காயினை வச்சு இவரும் இவங்க நண்பர்களும் தண்ணியில தூக்கி போட்டு விளையாடுவாங்களாம். ஒரு நாள் ஆஸ் யூஷுவல் அந்த பணக்காரர் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியில போறப்ப ஒரு லேம்பு அதுல காலு பட்டு அந்த லேம்பு உடைஞ்சிடுச்சு. $500 அந்த லேம்பு. சோ அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து, சார் $500 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. என்னது $500? இந்தா $5000 அப்படின்னு சொல்லி அவர் மூஞ்சி மேல தூக்கி போட்டுட்டு, இனிமே உன் மூஞ்சி எனக்கு பார்க்க இஷ்டம் இல்ல அப்படின்னு சொன்னாராம். பல வருஷம் பொறுத்து ஆத்தருக்கு தெரிய வந்தது, இந்த பணக்காரர் பணம் இல்லாம ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டாரு அப்படின்ட்டு. அடுத்து நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர். இவரு 25 வருஷம் பெட்ரோல் பங்க் எல்லாம் பெட்ரோல் போடுவாங்க இல்லையா, அந்த வேலையை அவர் செஞ்சிருக்கிறாரு. 17 வருஷமா தர தொடச்சிருக்கிறாரு. தன்னோட 38 வயசுல ஒரு 2 BHK வீடு வாங்கியிருக்கிறாரு. அதுலதான் தன்னோட வாழ்க்கை முழுவதும் இருந்திருக்கிறாரு. 92 வயசுல அவர் இறந்திருக்கிறாரு. அது வரைக்கும் அதே வீட்டுல தான் அவர் தங்கி இருக்கிறாரு. ஆனால் அவர் சாவரப்ப அவரோட வேல்யூ $8 மில்லியன். 2014ல தான் அவர் இறந்தது. 2014ல அமெரிக்காவில் 28 லட்சம் மக்கள் கிட்ட இறந்திருக்கிறாங்க. அதுல 4000 பேர் கிட்ட 8 மில்லியன் கையில வச்சிருந்திருக்கிறாங்க சாவரப்ப. இந்த ஜேம்ஸும் அதுல ஒருத்தர். சரி, எப்படி ஜேம்ஸ் $8 மில்லியன் சம்பாதிச்சாரு அப்படின்னா, அவரு வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னா என்னன்னா, ரொம்ப நல்ல கம்பெனிஸ், என்ன சிச்சுவேஷன்லயும் அது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனிஸ்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்கிறாரு. சரி, இப்ப இந்த ஜேம்ஸ் பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இன்னொருத்தரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் பத்தி சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான், ஜேம்ஸ் படிக்காதவரு, இந்த மாதிரி எல்லாம் வேலையில இருந்திருக்கிறாரு. அவர் சாவரப்ப 8 மில்லியன் இருந்துச்சு. அந்த 8 மில்லியன்ல 2 மில்லியன் தன்னோட குழந்தைங்களுக்கும், 6 மில்லியன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு லைப்ரரிக்கும் கொடுத்துட்டு
செத்திருக்கிறாரு. இப்ப ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் ரொம்ப பணக்காரர், பயங்கரமான படிச்சவர். தன்னோட 40 வயசுல போதும், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் ரிட்டையர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆயிருக்காரு. ஏன் ரிட்டையர் ஆயிருக்காரு அப்படின்னா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் வந்து நிறைய நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுக்கிறாரு. 40 வயசுல எல்லாத்தையும் குவிட் பண்ணிட்டு நல்லது செய்யறேன் அப்படின்னு இறங்குறாரு. ஆனா அந்த 40 வயசுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, ஆல்ரெடி அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பணம் கடன் வாங்கி இருக்கிறாரு. அந்த வீட்டை, அதாவது அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண வீடு, அந்த பெருசாக்கின வீடை மெயின்டைன் பண்றதுக்கு மாசத்துக்கு $90,000 வேணுமா. இந்த மாதிரி தான் அவரு இருந்திருக்கிறாரு. 2008ல ஒரு பைனான்சியல் கிரைசிஸ் நடந்துச்சு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எனக்கு ஆக்சுவலா ஞாபகம் இல்ல, எனக்கு அப்படி நடந்ததுங்கிறதும் தெரியாது. ஆனா புக்ல கொடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ 2008ல பைனான்சியல் கிரைசிஸ்னு ஒண்ணு நடந்துச்சு. அப்ப இவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இப்ப இவரு, என்னால கடன் எதுவுமே கொடுக்க முடியாது, என்கிட்ட எந்த காசுமே இல்ல, ஐ அம் பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்னு ஜேம்ஸ், படிக்காதவரு, ஆனா $8 மில்லியன் வச்சிருந்தாரு அவர் சாவரப்ப. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரிச்சர்ட், பயங்கரமான படிச்சவரு, 40 வயசுல என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நான் ரிட்டையர் ஆகுறேன்னு சொல்லி ரிட்டையர் ஆயிருக்காரு. ஆனால் இந்த பைனான்சியல் கிரைசிஸ் 2008ல வந்ததுனால சுத்தமா அவரு காலி பண்ணிடுச்சு. இப்ப ஆத்தர் இந்த 2 ஸ்டோரியும் வச்சு நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பைனான்சியலா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத பொறுத்து கிடையாது, நம்ம எவ்வளவு நாலேஜபிள் அப்படிங்கறத பொறுத்து கிடையாது, நம்ம எவ்வளவு படிச்சவரு, எவ்வளவு ஆல்ரெடி பணக்காரங்களா இருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து கிடையாது. நம்ம பணத்தை வச்சு இருக்கிறப்ப எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படிங்கறத வச்சுதான் பைனான்சியலா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்தர் சொல்றது என்ன அப்படின்னா, யாரு வேணாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் பணக்காரங்களா ஆக முடியும். அதுக்கு நம்ம பணத்தை வந்து ஒரு ரூல், இப்படி நடந்தா அப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸா பார்க்காம அது ஒரு எமோஷனா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த எமோஷனை தான் அவர் சைக்காலஜி அப்படின்னு சொல்றாரு. பேசிக்கலா நம்மளுக்கு வந்து ஒரு சில சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருந்துச்சுனாலே போதும், அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் 20 சாப்டர்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த 20 சாப்டர்ஸுமே 20 பாயிண்ட்ஸ். நம்ம யூஸ்வலா என்னென்ன தப்புகள் பண்றோம் பணம் நம்ம கிட்ட இருக்கிறப்ப, அததான் அவரு 20 சாப்டரா சொல்றாரு. ரெடிங்களா? ஒவ்வொரு சாப்டரையும் நான் படிச்சு உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு என்ன இதுல புரிஞ்சுது அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லுங்க. சோ as always, எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா ஷேரிங் இஸ் கேரிங். அண்ட் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். டேக் கேர். பாய்.